عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العليم. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. صدق رسول الكريم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு தலைப்பு என்னவென்றால் ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாறின் மூலியமாக நமக்கு பல்வேறு படிப்பினைகள் இருக்கின்றது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய படிப்பினைகள் இருக்கின்றது, நம்முடைய பொருளாதார வாழ்க்கையினுடைய படிப்பினைகள் இருக்கின்றது, நம்முடைய வியாபாரத்தினுடைய பல்வேறு படிப்பினைகளை இந்த சஹாபியினுடைய வாழ்க்கையின் மூலியமாக நாம் பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சஹாபியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், இவர்களுடைய வியாபாரத்தின் வாழ்க்கை, அவர்களுடைய வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகிறான். அந்த அளவிற்கு அவர்களுடைய வியாபாரம் மிக ஒரு சிறந்ததாக இருந்தது. அப்படிப்பட்ட வியாபாரத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் அந்த சஹாபி? முதலில் அவருடைய பெயர் என்ன என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரூமி என்றால் ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் என்பதாக அர்த்தம். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், பல்வேறு இமாம்களுடைய பெயர்களை பார்க்கலாம். ஜமாலி என்பதாக இருக்கும், பாகவி என்பதாக இருக்கும், புகாரி என்பதாக இருக்கும். அவர்களுடைய கடைசியாக இருக்கக்கூடிய பெயர் என்னவென்றால், அவர்கள் எந்த மதரசாவை சார்ந்தவர்களோ அவர்களுடைய பெயர்களை அவர்கள் அந்த விஷயத்தை அவர்களுடைய பெயர்களுடைய இணைத்து விடுவார்கள். அதே போன்றுதான் இந்த சஹாபி ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் என்பதாக அவர்கள் இந்த ரூமி என்பதாக இணைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய பூர்வீகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் அரேபியாவை சார்ந்தவர்கள். அவர்கள் சிறு பிரயாணத்தில், அவர்களுடைய சிறு வாழ்க்கையிலே, அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய தந்தை பாரசீக நாட்டிற்கு ஆளுநராக ஆக்கப்படுகிறார்கள். ஆகையினால் அரேபியாவை விட்டுவிட்டு அவர்கள் குடும்பத்துடன் பாரசீகத்திற்கு செல்கிறார்கள். நாம் எல்லாம் வரலாறுகளிலே அதிகமாக படித்திருப்போம். பாரசீகமும் ரோமாபுரியும் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். சில காலம் பாரசீக மன்னர்கள் ஆட்சி செய்வார்கள், பிறகு ரோமாபுரியில் இருக்கக்கூடிய மன்னர்கள் போர் கொடுத்து அதை ஆட்சியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். இப்படி மாற்றி 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 அவர்களுடைய ஆட்சியை அவர்கள் பிடுங்கி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிதான் இவர்களுடைய தந்தை சினான் இப்னு மாலிக் என்கின்ற அவர் பாரசீகத்தினுடைய ஆட்சியாளராக ஆளுநராக இருக்கும் பொழுது ரோமாபுரியினுடைய மன்னர்கள் போர் செய்து அவர்கள் இந்த பாரசீகத்தை கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றினால் இவர்கள் அந்த சுஹைப் ரூமி அவர்களுடைய தந்தை சினான் இப்னு மாலிக்கை கொலை செய்கிறார்கள். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணிற்கு முன்பாக கொலை செய்கிறார்கள். கொலை செய்தவர்களாக அது மாத்திரமல்லாமல்
இந்த சுஹைப் ரூமியை அடிமையாக பிணைய கைதியாக பிடித்து செல்கின்றார்கள். பிணைய கைதியாக பிடித்து சென்றவர்களை அவர்கள் அடிமையாக ஆக்குகின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் பல காலமாக அடிமையாகவே இருக்கின்றார்கள். ரோமாபுரி மாநகரத்திலே அவர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் தங்களுடைய மொழி வழக்கம், அவர்களுடைய கலாச்சாரம் அனைத்தும் இவர்களுக்கு புகுத்தப்படுகின்றது. அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் ரோமர்களைப் போலவே ஆகின்றார்கள். இந்த சுஹைப் ரூமியினுடைய இப்படியே காலங்கள் சென்று கொண்டே இருக்கின்றது. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த ரோமர்கள் கூறுகிறார்கள், சுஹைபே, உங்களை நாங்கள் விட்டுவிட்டோம். மக்காவில் இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு ஜதஆன் என்கின்ற ஒரு மனிதருக்கு உங்களை விட்டுவிட்டோம். ஆகையினால் நீங்கள் மக்காவிற்கு புறப்பட்டு செல்லுங்கள் என்பதாக அவர்களை அனுப்புகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் எப்படி ஆடு மாடுகளை வாங்குகின்றோமோ, எப்படி ஆடு மாடுகளை நாம் சந்தைகளுக்கு சென்று நாம் பார்த்து வாங்குகின்றோமோ, அதே போன்று அன்றைக்கு அடிமை சந்தைகள் இருந்தது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிமை சந்தையிலே விற்கப்பட்டவர்கள். அதே போன்று இந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறார்கள். யாருக்கு என்றால் அப்துல்லா இப்னு ஜதஆன் என்கிற ஒரு மனிதர். யார் இந்த மனிதர்? அவர் மக்காவிலே மிகப்பெரிய ஒரு வியாபாரி. மக்காவிலே பெயர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாபாரி. வியாபாரத்தில் மிகவும் நுட்பமானவர், மிகவும் அறிவு திறனுடையவர். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தருக்கு இந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விற்கப்படுகிறார்கள். விற்கப்பட்டால் அவர் அந்த அப்துல்லா இப்னு ஜதஆன் என்கின்ற மனிதருக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அவருடைய அனைத்து விஷயங்களையும் இந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்த காலகட்டம். இந்த நேரத்திலே இந்த அப்துல்லா இப்னு ஜதஆன் அவர்களிடமிருந்து அதிகமான நுட்பமான அந்த வியாபார அறிவை இந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய வியாபாரத்தினுடைய நுட்பங்கள், அவர்களுடைய வியாபார திறமைகள், அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் சில நேரங்களிலே ஆசிரியர்களை விட மாணவர்கள் அந்த அந்த பாடத்திலே மிகவும் தேர்வடைந்தவர்களாக மாறிவிடுவார்கள். அதே போன்றுதான் அந்த அப்துல்லா இப்னு ஜதஆனை விடவும் இந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்தின் நுட்பங்களை அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள். எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி திறமையான வியாபாரங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்பதனை அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அந்த அப்துல்லா இப்னு ஜதஆன் என்கின்ற மனிதருக்கு ஒன்று தோன்றுகின்றது. இவ்வளவு நல்ல ஒரு பையனாக இருக்கின்றாரே, அடிமையாக இருந்தார், இவரை நாம் ஏதாவது செய்ய வேண்டும், இவருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து, இன்றிலிருந்து உனக்கு நான் விடுதலை தருகின்றேன். இன்றிலிருந்து உனக்கு விடுதலை. நீ எதை நேசிக்கின்றாயோ, எதை நீ செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை நீ செய்து கொள் என்பதாக அந்த அப்துல்லா இப்னு ஜதஆன் என்கின்ற செல்வந்தர் அனுப்பிவிடுகின்றார். அன்றையிலிருந்து இந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு என்றால் மக்காவே போற்றப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறுகிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், பில் கேட்ஸ் என்பதாக கூறுகின்றார்கள், எலன் மாஸ்க் என்பதாக கூறுகின்றார்கள், பல்வேறு மார்க் சுக்கர்பெர்க் என்பதாக பல்வேறு பெரும் பெரும் செல்வந்தர்களை இன்றைக்கு பார்க்கலாம். உலகத்தினுடைய பெரிய செல்வந்தர். அதே போன்று அன்றைக்கு மக்காவினுடைய பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரே செல்வந்தர் என்றால் சுஹைப் ரூமி. அந்த அளவுக்கு வியாபார திறமை உடையவர். ஒரு விஷயத்தை கொடுத்தால் அதை அப்படியே விட்டு விடுவார். அந்த அளவுக்கு வியாபார நோக்கம் உடையவர். அந்த அளவுக்கு வியாபாரத்துடைய நுட்பங்களை தேர்ந்தவர். அந்த அளவுக்கு மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதராக அன்றைக்கு சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், இந்த இந்தியாவிலே நாம் அதானி, அம்பானி என்பதாக கூறுகின்றோமே, மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்பதாக. அதே போன்று அன்றைக்கு மக்காவினுடைய மிகப்பெரிய செல்வந்தர் என்பதாக யார் இருந்தார்? சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கின்றார்கள். அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே வைத்து
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை போதிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அதிகமான நபர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படிப்பட்ட நபர்கள் இஸ்லாத்தை இணைந்து கொண்டார்கள்? மிகவும் அடிமையாக மிகவும் வறுமையிலே வாழக்கூடியவர்கள் தான் அன்றைய காலகட்டத்திலே இஸ்லாத்தை இணைந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே வெறும் 30 நபர்கள் தான் இஸ்லாத்தில் இருந்தார்கள். அந்த நேரத்திலே இந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள். எந்த அளவிற்கு அந்த நேரத்திலே மிகப்பெரிய வியாபாரிகள் யாரும் இஸ்லாத்தில் இணைந்து கொள்ளவில்லை. மிகப்பெரிய செல்வந்தர்கள் யாரும் இஸ்லாத்தில் இணைந்து கொள்ளவில்லை. காரணம், ஒருவர் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை கொடுக்கப்படும். அவர்களுக்கு நாலாபுறங்களிலும் அவர்களுக்கு சோதனைகளை அந்த மக்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இதை அனைத்தையும் தெரிந்த இந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்து கொள்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தில் இணைந்தவுடன் மக்களுக்கு காபிர்கள் அறிவிக்கின்றார்கள், யாரும் இந்த சுஹைப் ரூமியுடன் வியாபார தொடர்பு ஏற்படுத்தக்கூடாது, யாரும் இந்த சுஹைப் ரூமியுடன் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது என்பதாக தடை விதிக்கப்படுகிறது. இந்த தடை விதிக்கப்படும் என்று சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் சத்தியத்தினுடைய முதல் அணியிலே நிற்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வியாபாரம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் போதுமானவன் என்பதற்காக அவர்கள் இஸ்லாத்தில் இணைகின்றார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் வியாபார திறமை உடையவர்களாக இருந்தார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு திறமை உள்ள மனிதர் இப்படி ஒரு கஷ்டத்தில் அவர்கள் இருக்க வேண்டுமா? இன்றைக்கெல்லாம் நாம் பார்க்கலாம், ஒரு நாடு ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை கூறினால் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற பெரும் பெரும் நாடுகள் அவர்களுடன் வியாபார தொடர்பை நிறுத்தி விடுவார்கள். அவர்கள் பொருளாதார சிக்கலிலே மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு பலஸ்தீனை எடுத்துக்கொள்ளலாம், சில காலங்களுக்கு முன்பாக துருக்கியை எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற கஷ்ட காலங்களிலே அவர்கள் பொருளாதார முடக்கம் என்றால் எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். நம்மை போன்று இந்தியாவை போன்று எல்லா நாடுகளிலும் எல்லா வளங்களும் இருக்காது. அவர்களுக்கு ஒரு வளங்கள் இல்லை என்றால் அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து தான் வாங்க வேண்டும். வியாபார தொடர்பு நின்று விட்டது என்றால் அவர்கள் அந்த பொருளை வாங்க முடியாது. அதே போன்றுதான் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வியாபார தொடர்பை ரத்து செய்கின்றார்கள். யாரும் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய யாரும் அவர்களுடன் தொடர்பு வைக்கக்கூடாது, யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. இப்படி காலங்கள் உருண்டோடுகின்றது. எந்த அளவிற்கு என்றால் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். மக்காவிலிருந்து முஸ்லிம்கள் ஹிஜ்ரத்திற்காக மதீனாவிற்கு வருகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, வியாபாரம் என்றால் என்னவென்பதனை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா வியாபாரத்தில் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம எத்தனை நபர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அடையாளமே வியாபாரம் தான். நம்முடைய அடையாளம் முஸ்லிம்கள் என்றாலே வியாபாரிகள். உண்மையிலே முஸ்லிம்களுடைய அடையாளம் வியாபாரம். நம்ம எத்தனை நபர்கள் நம்முடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு இருக்கின்றோம். நாம் வியாபாரம் செய்தால் நாம் முன்னேற முடியும். யாருடைய எந்த ஒரு எதிரிகளுக்கும் நாம் கை கட்டி நிற்க தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வியாபாரங்கள் எல்லாம் விட்டுவிட்டு யாரோ ஒரு நபருக்கு அடிமையாக கை கட்டி வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். அரபுகள் எப்படி இந்த இந்தியாவுக்கும் அரபுகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே வியாபார தொடர்புகள் இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து படித்தால் தெரியும், அரபுகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பாகவே அவர்களுக்கும் நமக்கும் வியாபார தொடர்புகள் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் அரபு வியாபாரிகளாக வந்து கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் இஸ்லாமிய வியாபாரிகளாக இந்த தமிழகத்திற்குள்ளாக வந்தார்கள். இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் தப்பாக வரலாறுகளை எழுதுகின்றார்கள். நான் இந்த வளர்ந்த சமூகமானது வியாபாரத்தால் வளர்ந்த சமூகம். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? ஹிஜ்ரி 93 தான் இங்கு போருக்காக இஸ்லாமியர்கள் வருகின்றார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே இங்கே பள்ளி வாசல்கள் இருந்தது.
இன்றைக்கு நாம் போய் பார்க்கலாம், காயல்பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். இன்றைக்கு கீழக்கரைக்கு சென்றால் பார்க்கலாம், 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். எப்படி கட்டப்பட்டது? நம்முடைய தமிழர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து வந்த அரபுகள் ஈமானையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் வியாபார பொருளை மாத்திரம் மாற்றிக்கொள்ளவில்லை, ஈமானை மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் போய் தாவாவை செய்யவில்லை. அவர்களுடைய வியாபாரத்தினுடைய நுட்பங்களையும் அவர்களுடைய வியாபாரத்தினுடைய நல்ல விஷயங்களையும் பார்க்கின்றார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் உலகத்தினுடைய விஷயங்களிலே நல்லவர்களாக இருந்தால் மார்க்கத்திலும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இங்கே இருந்த நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தமிழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படிதான் இந்த தமிழ்நாட்டிற்குள்ளாக இஸ்லாம் நுழைந்தது. நம்ம எத்தனை நபர்களுக்கு இந்த வரலாறு தெரியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். வாளால் பழகிய சமூகம் என்பதாக கூறுகின்றார்களே, அவர்களிடம் எல்லாம் நீங்கள் கூறுங்கள், வாளால் பழகிய சமூகம் அல்ல, வியாபாரத்தின் மூலியமாக இந்த சமூகம் இங்கே உண்டாகியது என்பதை கூறுங்கள். சரியான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்கலாம், பெரும் பெரும் இந்தியாவினுடைய நகரங்களை பார்க்கலாம். அகமதாபாத், டெல்லி போன்ற பல்வேறு நகரங்களை பார்த்தால், மெட்ராஸ் போன்ற நகரங்களை பார்த்தால், அதில் இருக்கக்கூடிய பெயர்களை பார்த்தால் நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். மദ്രാஸ், டெல்லி, அகமதாபாத், ஹைதராபாத், சூரத் போன்ற பெரும் பெரும் வியாபார நகரங்கள் நம்முடைய பெயர்களில் இருக்கின்றது. காரணம், நாம் இந்த வியாபாரத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்ததே இந்த முஸ்லிம்கள் தான். சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு வியாபாரத்திலே முன்னோடிகளாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு கை சேதமடைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்றைய காலகட்டத்திலே சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக முஸ்லிம்கள் எல்லாம் மதீனாவிற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் ரகசியமாக சென்று கொண்டிருந்த காலகட்டம். யாரும் வெளிப்படையாக கூறினால் யாரையும் அந்த காபிர்கள் விடமாட்டார்கள். இந்த சமயத்தில் தான் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்களும் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ஹிஜ்ரத்தை எப்படியாவது மேற்கொண்டு மதீனாவுக்கு சென்று விட வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கிளம்புகின்றார்கள். ஒரு இரவு நேரத்திலே மக்களுக்கு காபிர்கள் அனைவருக்கும் தெரிந்து வருகின்றது, இந்த சுஹைப் ரூமியை விடக்கூடாது என்பதற்காக அவர்களை பிடிக்கின்றார்கள். சங்கையான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வரலாறுகளிலே பார்த்திருக்கலாம், பல்வேறு சஹாபாக்கள் வேதனை செய்யப்பட்டார்கள், நோவினை செய்யப்பட்டார்கள் என்பதனை நாம் படிக்கின்றோம். அதில் யாரெல்லாம் நோவினை செய்யப்பட்டார்கள் என்று பார்த்தால், அடிமையாக இருந்த சஹாபாக்கள் தான் அதிகமாக நோவினை செய்யப்பட்டதாக நாம் படித்திருப்போம். ஆனால் இந்த சுஹைப் ரூமி எந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரன், எந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர், ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக அவர்களும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று உறவினர்கள் என்று யாரும் அந்த பூமியிலே கிடையாது. ஆகையினால் அவர்கள் மிகவும் கொடுமை செய்யப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு பெரிய பணக்காரரை சென்று நாம் ஏதாவது செய்துவிட முடியுமா? எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் மிகவும் கொடுங்கோல மக்களுக்கு மத்தியிலே மிகவும் அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்திலே சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்கள் கிளம்புகின்றார்கள் மதீனாவிற்கு. அவர்கள் கிளம்பி செல்லும் பொழுது இந்த காபிர்கள் பின்துரத்தி வருகின்றார்கள். உடனே சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலையின் மீதாக ஏறுகின்றார்கள். மலையின் மீதாக ஏறியவுடன் இந்த காபிர்கள் எல்லாம் அந்த மலையை சுற்றி வளைக்கின்றார்கள். சுஹைபே, நீங்கள் எங்கும் தப்பிக்க முடியாது, நீங்கள் மதீனாவிற்கு செல்ல முடியாது என்பதாக கூறும் பொழுது சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்கள் கர்ஜிக்கின்றார்கள். என்னிடம் அம்பு கூடுகள் இருக்கின்றது, என்னிடம் அம்புகள் இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், நான் மிகவும் அம்பு எய்வதில் மிகவும் கை தேர்ந்த மனிதன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். என்னுடன் இருக்கக்கூடிய அனைத்து அம்புகள் தீரும் அளவுக்கு உங்களுடன் சண்டையிடுவேன். அம்புகள் தீர்ந்து விட்டால் என்னிடம் வாள்கள் இருக்கின்றது, உங்கள் அனைவரையும் நான் வெட்டி விடுவேன் என்பதாக சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அவர்கள் கூறும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு காபிர்கள் கூறினார்கள், நாங்கள் உன்னோடலாம் சண்டை போடுறதுக்கு வரலப்பா, உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு நாங்கள் வரல. நீ எப்படி இந்த பூமிக்குள்ளாக வந்தாய்?
இந்த மக்கா மாநகரத்தில் நீ எப்படி வந்தாய்? ஒரு அடிமையாக, எந்த ஒரு பொருளும் கையில் இல்லாதவனாக வந்தாய். நீ சம்பாதித்த அனைத்தும் எங்களிடம் இருந்து சம்பாதித்தவை, அதையெல்லாம் விட்டுவிட்டு செல், உன்னை நாங்கள் விட்டு விடுகின்றோம் என்பதாக கூறுகிறார்கள். எந்த அளவிற்கு சுபைப் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு கிளம்புவதற்கு முன்னால் அனைத்து தங்கம் வைரம் அனைத்தையும் பூமிக்கு அடியிலே புதைத்து விடுகிறார்கள். அப்பொழுது சுபைப் அவர்கள் கேட்கின்றார்கள், நான் அனைத்தையும் கொடுத்து விட்டால் என்னை விட்டு விடுவீர்களா என்பதாக கூறியவுடன், நீ அனைத்தையும் கொடுத்து விட்டால் அனைத்தையும் உன்னை நாங்கள் மதீனாவிற்கு செல்வதற்கு அனுப்புகின்றோம் என்பதாக கூறியவுடன் சுபைப் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்தந்த இடங்களிலே எனக்கு தோட்டங்கள் இருக்கின்றது, இந்தந்த இடங்களிலே எனக்கு பண்ணைகள் இருக்கின்றது, இந்தந்த இடங்களிலே நான் தங்கத்தையும் வைரங்களையும் புதைத்து வைத்திருக்கின்றேன், அனைத்தையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னை மதீனாவிற்கு மாத்திரம் அனுப்பிவிடுங்கள். என்னிடம் ஒட்டகமும் இல்லை, ஒட்டகத்தை கட்டுவதற்கு கயிறும் இல்லை. நான் எப்படி இந்த பூமிக்குள்ளாக வெறும் கையுடன் வந்தேனோ அதே போன்று வெறும் கையுடன் செல்கின்றேன், என்னை அனுப்பிவிடுங்கள் என்பதாக கூறியவுடன் மக்கத்து காப்பீர்கள் எந்தெந்த இடத்தையெல்லாம் சுபைப் எல்லாம் கூறினார்களோ அந்தந்த இடத்திற்கெல்லாம் செல்கின்றார்கள். அப்பொழுது மக்கத்து இளைஞர்கள் கூறுகின்றார்கள், அந்த மக்கத்து தலைவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், தலைவர்களே, நீங்கள் அந்த சுபைப் கூறினார் என்பதற்காக ஓடோடி வந்து விட்டீர்களே, அவர் ஒருவேளை பொய் சொல்லிவிட்டால் நாம் நஷ்டவாதிகளாக மாறிவிடுவோமே என்பதாக கூறியவுடன் இந்த மக்கத்து காப்பீர்கள் கூறினார்கள். என்ன கூறினார்கள் தெரியுமா? முகம்மதினுடைய தோழர்கள் ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் அவர் எங்கே சொன்னாரோ அந்த இடத்திலே தோன்றுங்கள், தங்கமும் வைரமும் இருக்கும் என்பதாக கூறினார்கள். அவர்கள் தோன்றினார்கள், அதே இடத்திலே தங்கமும் வைரங்களும் இருந்தது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் வியாபாரங்களிலே எந்த அளவிற்கு பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு வியாபாரத்திலே பொய்யை சொல்கின்றாரோ அந்த வியாபாரத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவான். யார் உண்மையை மறைக்கின்றாரோ அவருடைய வியாபாரத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை நீக்கி விடுவான். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு பொருள் நல்லதில்லை என்பதாக தெரிந்தும் இது நல்லதுதான் என்பதாக நம்முடைய மக்களை இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உண்மையை சொல்லிவிட்டால் நமக்கு நஷ்டமாகிவிடும் என்பதற்காக பொய்யை சொல்லி இருக்கின்றோம். இன்றைக்கு வேண்டுமானால் நமக்கு பொருளாதாரம் அதிகமாக வருவதை நாம் பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை நிப்பாட்டி விட்டான் என்றால் எந்த அளவிற்கு சோதனைகள் வரும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு பொருளையும் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு விற்காதீர்கள். யார் அப்படி சத்தியமிட்டு விற்கின்றாரோ அவரின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் வரும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏன் நாம் அல்லாஹ்வினுடைய சத்திய ஒரு உண்மையான ஒரு பொருளாக இருந்தாலும், ஒரு ஒரிஜினாலிட்டியான ஒரு பொருளாக இருந்தாலும், இது அசல் தான், இது சத்தியம் தான், இது நயமான பொருள் தான் என்பதாக சத்தியம் விட்டு கூறக்கூடாது. அது அசலாகவே இருக்காது. காரணம், நாம் ஒரு பொருளை அசல் என்பதாக சத்தியம் விட்டு கூறினால் அந்த இடத்திலே அந்த அசல், அதாவது அதனுடைய ஒரிஜினாலிட்டியை விட அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை முன்வந்துவிடும். ஆகையினால் அந்த வியாபாரங்களிலே அல்லாஹ்வை முன்னிறுத்தக்கூடாது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் எத்தனை நபர்கள் அல்லாஹ்வின் மீதுடைய சத்தியத்தை வைத்து அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது அசலான பொருள் தான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது உண்மையான பொருள் தான் என்பதாக இருக்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மைகளை மறைத்து இது நல்ல பொருள் தான் என்பதாக இருக்கின்றோம். இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுபைப் ரலியல்லாஹு அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு வருகிறார்கள். எந்த அளவுக்கு அன்றைக்கு மக்கா மாநகரத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அவரை விட வேறு யாரும் ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல இல்லை. யாரும் நம்பர் 1ல இல்லை. இன்றைக்கு எப்படி ஒரு எலான் மஸ்கை எடுத்துக்கொள்கின்றோம், பில் கேட்ஸ்களை எடுத்துக்கொள்கின்றோம், அதை போன்று பொருளாதாரத்தை உடையவர் அந்த சுபைப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வினுடைய திரு பொருத்தத்திற்காக அனைத்தையும் விட்டுவிட்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகின்றார்கள். வெறும் கால்நடையாக வருகின்றார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், நமக்கு சிறிய செல்வம் வந்து விட்டாலே பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு கூட நாம் நடந்து செல்வதில்லை. ஆனால் சுபைப் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு கோடீஸ்வரர்,
அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சுமார் 500 கிலோமீட்டர் நடந்தே வருகின்றார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா வஹியை இறக்குகின்றான். وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي نَفْسَهُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وَاللَّهُ رَءُوفٌ بِالْعِبَادِ. அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகின்றான். அவர்கள் மதீனாவிற்குள்ளாக காலை எடுத்து வைக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தை கூறி வரவேற்கின்றார்கள். யா அபா யஹ்யா, அவர்களுக்கு அபு யஹ்யா என்ற ஒரு பட்டை பெயரும் இருந்தது. யா அபு யஹ்யா, நீங்கள் அல்லாஹ் ரபிகள் பெயர், அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத் செய்யட்டும், ரபிகள் பெயர், அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்திலே பரக்கத் செய்யட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே அந்த சுவைப் ரூமியர்கள் எல்லாம் அவர்கள் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், அனைத்தையும் விட்டு வந்து விட்டேனே, இது என்ன பரக்கத் இருக்கின்றது என்பதாக கூறுகின்றார்கள். இந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இறக்கப்பட்ட அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை கொடுப்பதற்காக தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் தன்னையும் தியாகம் செய்த ஒரு நபர் இருக்கின்றார் என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகின்றான் என்பதனை கூறியவுடன் அந்த சுஹைப் ரூமியர்கள் எல்லாம் அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த நேரத்திலே நீங்கள் இவ்வளவு காலம் செய்த அந்த வியாபாரத்திலெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை, இன்றைக்கு நீங்கள் வியாபாரம் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்களே, அல்லாஹ்விற்காக அனைத்தையும் இழந்துவிட்டு வந்திருக்கின்றீர்களே, இந்த வியாபாரம் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்தது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இது போன்ற ஒரு வியாபாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்காக இந்த மார்க்கத்திற்காக எதையாவது நாம் தியாகம் செய்ய வேண்டும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தியாகம் செய்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த மறுமை நாளிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமாக மக்களுக்கு மத்தியிலே காட்டுவான். சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு கோடீஸ்வரர் அவர்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டு வந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வியாபாரத்தில் எல்லாம் ஈடுபடவில்லை. அதிகமாக அவர்கள் எப்படி மக்காவில் இருக்கும் பொழுது அதிகமான வியாபாரத்தில் ஈடுபட்டார்களோ அது போன்ற வியாபாரத்திலே அந்த சுஹைப் ரூமியர்கள் எல்லாம் அவர்கள் ஈடுபடவில்லை. காலம் முழுவதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் இருந்தார்களோ அந்த இடத்திலெல்லாம் இந்த சுஹைப் ரூமியர்கள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் முடிகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கெல்லாம் இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காண முடியும். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா அபா யஹ்யா, அதாவது அவருடைய பட்டை பெயரை கூறுகின்றார்கள், அபு யஹ்யாவே, இதற்கு முன்னால் நீங்கள் எப்படி வியாபாரம் செய்தீர்கள், ஏன் அனைத்தையும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள், மீண்டும் வியாபாரம் செய்ய வேண்டியதுதானே என்பதாக கூறும் பொழுது அந்த சுஹைப் ரூமியர்கள் எல்லாம் அவர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா என்னை பற்றி குர்ஆனிலே வசனத்தை இறக்கிவிட்டான், இதற்கு பிறகு நான் எதையும் வியாபாரம் செய்ய தேவையில்லை, அல்லாஹ்விடம் நான் வியாபாரம் செய்திருக்கின்றேன் என்பதாக கூறிவிட்டு வியாபாரத்திலெல்லாம் அவர்கள் எந்த இடத்திலும் அவர்கள் முன்னேற்பாடு அவர்கள் எந்த இடத்திலும் வியாபாரம் செய்யவில்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். அவர்கள் குத்தப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் கதறுகின்றார்கள். அடுத்த ஹலீஃபா யார் என்பதாக தேர்ந்தெடுப்பதற்கு நாட்கள் ஆகும் என்பதற்காக யார் இந்த தொழுகையை தொழுக வைப்பார்கள் என்பதாக அனைத்து மக்களும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் யார் நாட்டினுடைய அதிபர்களாக ஹலீஃபாக்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் தொழ வைப்பார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று தொழ வைத்த இந்த இடத்தை இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த கலீஃபா தேர்ந்தெடுக்கும் வரை இவர் நின்று தொழ வைத்து இந்த இடத்தை அழகுபடுத்தட்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி சென்றார்கள். அதற்கு பிறகாக பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டது. இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே எந்த ஒரு குழப்பத்திற்குள்ளாகவும் இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலையிடவும் இல்லை, எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திலும் அவர்கள் இல்லை. பல்வேறு ஆட்சி அதிகாரங்கள் அவர்களுடைய கதவுகளை தட்டினாலும் எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தையும் அவர்கள் கையில் எடுக்கவில்லை. அவர்கள் சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 34 அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். கிட்டத்தட்ட 70 வயதிலே அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை ஒரு அடிமைத்தனமாக இருந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வாழ்ந்து மீண்டும் சாதாரண மனிதராக வாழ்ந்து சென்றார்கள். எந்த அளவிற்கு அவருடைய வியாபார விஷயங்களிலே இருந்தார்கள். இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு வியாபாரத்திலே முன்முனைப்போடு இருந்து கொண்டிருக்கின்றோம். 2 நாட்களிலே ஒரு திருவிழா வருகின்றது. நம்முடைய மக்கள் தான் அதிகமாக கடைகளை போட்டிருக்கின்றார்கள். தொழுகைக்கு அழைத்தால் தொழுகைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்தை தருவான். அல்லாஹ் தஆலா பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகின்றான். வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த விஷயங்களில் எல்லாம் நாம் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நமக்கு வியாபாரத்திலே பரக்கத்தை தருவான். எந்த அளவுக்கு என்றால் உஸ்மானிய பேரரசு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய காலகட்டத்திலே கடை வீதிகளிலே எப்படி வியாபாரம் நடந்தது என்பதனை நாம் வரலாறுகளின் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கெல்லாம் நாம் எங்கு வேணாலும் கடையை திறந்து கொள்ளலாம். ஆனால் அன்றைக்கு உஸ்மானிய பேரரசின் காலகட்டத்திலே அவர்கள் வியாபார சந்தை எங்கே இருக்கின்றதோ அங்கே மாத்திரம்தான் கடைகளை திறக்க முடியும். அப்படிதான் அவர்கள் கடைகளை திறப்பார்கள். காலை திறந்தவுடன் தங்களுடைய அவர்களுக்கு அமரக்கூடிய அந்த நாற்காலிகளை வெளியே வந்து வைத்து விடுவார்கள். அவர்களுக்கு முதல் போனி ஆகிவிட்டால் அவர்கள் அந்த நாற்காலியை உள்ளே எடுத்து விடுவார்கள். மீண்டும் யாராவது வியாபாரத்தை செய்வதற்காக உள்ளே மக்கள் வந்தால் வெளியே எட்டி பார்ப்பார்கள். எங்காவது வெளியே நாற்காலிகள் இருந்தால் முதலில் அங்கே செல்லுங்கள், எனக்கு போனி ஆகிவிட்டது, எனக்கு முதல் வியாபாரம் நடந்து விட்டது, என்னுடைய சகோதரர் கஷ்டப்படுகின்றார், அவரிடம் சென்று முதல் வியாபாரத்தை செய்யுங்கள் என்பதாக அன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் நாம் அது போன்று மாறக்கூடிய மக்களாக மாற வேண்டும். நம்முடைய அனைத்து வியாபாரங்களிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தர வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.